1 kg ரோகு ஃபிஷ் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி ஒரு 2-3 தடவை நல்லா அலசி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவும் நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்ப இதை நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பவுடர் நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படி கூட பொரிச்சிக்கோங்க. இல்லை திரும்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதான அந்த ஃபிஷ் இதில் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஈவனாக மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி எல்லா பீஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த 1 மணி நேரம் அப்படியே மேரினேட் பண்ணிடுங்க. 1 மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம பொரிச்சிடலாம். 1 hour கழிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடான பிறகு இதை பொரிச்சிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வேண்டாம், நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எண்ணெய் சூடான பிறகு இந்த மாதிரி பொரிச்சிக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸையும் திருப்பி விட்டுருங்க. திருப்பி 2 சைடு நல்லா ப்ரௌனிஸ் ஆகிற அளவுக்கு வேக விடுங்க. நல்லா பொன்னிறமாக அது நல்லா வேகட்டும். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ரெடியான பிறகு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மசாலா உதிராமல் நல்லா வந்துடுச்சு. இதுபோல் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபிஷ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதுபோல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறது ரொம்பவே ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.